பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? இங்க பாருங்க, அது கொலையா தற்கொலையான்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. போலீஸ் விசாரிச்சு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ இது தற்கொலை மாதிரி தோணல. நல்லா பிளான் பண்ணி நடத்தின கொலை மாதிரி தான் தெரியுது. அம்பி, நீங்க சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? தெளிவாவே சொல்றேன். சாவித்திரியை யாரோ ஒருத்தங்க கொலை தான் பண்ணிருக்காங்க. யார் அவனை கொலை பண்ணிருக்காங்க? யார் கொலை பண்ணிருக்காங்க? அதையும் நீங்களே சொல்லுங்க. அதையும் நானே கண்டுபிடிச்சு சொல்லிடுறேங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். விசாரணை ஆரம்பிச்சா எல்லாரும் மாட்டுவாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா. எப்படி விட முடியும்? போனது காசு பணம் இல்ல, ஒரு உயிர். இங்க பாருங்க, எதுக்காக கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு 3 மாசத்துக்குள்ள செத்து போயிருக்கானா? ஒருவேளை அது தற்கொலையாவே இருந்தாலும் அந்த தற்கொலையை தூண்டினது யாருன்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு, தெரியும்ல? செக்ஷன் 304B டவுரி டெத் நடந்திருந்தா அதுக்கு 7 வருஷம் கடுங்கால தண்டனை. இந்த கேஸ் வெடிச்சு செத்தாலோ, இல்ல தூக்கு மாட்டி செத்தாலோ, இல்ல ஆத்துல கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு. இப்படி உங்க இஷ்டத்துக்கு நின்னு வாய் கிழிய பேசிட்டு இருக்க முடியாது. சாவித்திரிய கொன்னது யாரா இருந்தாலும், ஏன் அது நீங்களாவே இருந்தாலும், என்ன சொன்ன? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன?